This is Ashwin, and do like, share, and subscribe to my YouTube channel. Hello and welcome on this episode of Hello Dubaiahh. பாருங்க கையை சைடுல தூக்குறது கூட கை தூக்க முடியுது. நேத்து இந்த மாதிரி நிலைமையில இல்லவே இல்லை. ஆக்சுவலி இன்ஜுரி அப்டேட் எல்லாரும் பயங்கரமா என்ன சொல்றது ஒரு பாசம் காமிச்சிங்க, அவ்வளோ பேர் ரிகார்ட்ஸ் விசாரிச்சிங்க, அத்தனை பேரோட அன்பு சம்பாதிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் அதுக்கு நான் ரொம்ப அதாவது எப்படி தேங்க் பண்றதுனே தெரியல உங்க எல்லாரையுமே. நேத்திக்கு விழுந்த உடனே கை இப்படி லைட்டா எக்ஸ் போட்டுடுச்சு, இங்க இருந்த ஷோல்டர் போன் பாப்பாய் வெளில வந்துருச்சு. அதனாலதான் அவ்வளோ பெயின். பட் என்ன இதுல ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் அப்படின்னா, உள்ள போயிட்டோடனே பிசியோவும் எங்க டீம் டாக்டர் சேர்ந்து கரெக்டா ஒரு மாதிரி ப்ரோன்ல குப்புற படுக்க வச்சுட்டு ஷோல்டர் ஒரு கிளிக் பண்ணாங்க. கரெக்டா போய் திருப்பி பால் சாக்கெட்ல உட்காந்துடுச்சு. உட்காந்த உடனே பெயின் போயிடுச்சு, பயங்கரமா வலிச்சுது. பட் ஸ்டில் அந்த மாதிரி இவ்வளவுதான் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 6 மாசமா வீட்டுக்குள்ள இருந்தபடி போலிங் போட்டு இந்த டோர்னமெண்ட்டுக்கு எவ்வளவு லுக் ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும். விழுந்தோடனே அந்த வலியோட சேர்ந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. மேபி அதனால கொஞ்சம் ஜாஸ்தியா கூட மூஞ்சில தெரிஞ்சிருக்கலாம். பட் உங்க எல்லாரோட பாசமும் அக்கறையும் வந்து எனக்கு கம்ப்ளீட்லி வின் ஓவர் பண்ணிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். இப்போ அப்டேட் என்னன்னா, இன்னைக்கு காத்தால போய் ஸ்கேன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன சொல்லிடுச்சுன்னா, யூஸ்வலா இந்த மாதிரி பால் வெளில வந்துச்சுன்னா சாக்கெட் விட்டு அது வந்து ஒரு டேரோ இல்லை ஸ்லாப் லீஷனோ காஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது ரெண்டுமே நடக்கல. கரெக்டா பால் உள்ள போய் உட்காந்துருச்சு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹைப்பர் மொபைல், என்னோட ஷோல்டர் என்னோட எல்போ எல்லாமே கொஞ்சம் ஹைப்பர் மொபைலா இருக்கிறதுனால அது வந்து கரெக்டா அதுக்கு வழி விட்டு உள்ள போன மாதிரியே திருப்பி ஆக்சுவலி போய் அழகா உள்ள உட்காந்துருச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி இருக்கிற சில ஸ்டிஃப்னஸ், அதை சுத்தி கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் அதெல்லாம் போயிடும் நம்புறேன். அடுத்த 24 hours 48 hours வந்து என்ன நிலவரம், இன்னும் எவ்வளவு பெட்டர் ஆகிறேன் அப்படிங்கறதையும் வந்து முடிஞ்சா அடுத்த செக்மெண்ட்ல சொல்றேன். ஹலோ துபாயால இன்னியோட ஷோக்குள்ள போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. பயங்கர எக்ஸைட்டிங். லாஸ்ட் ஷோல நம்ம பார்த்தோம் CSK MIயோட ப்ரிவியூ பார்த்தோம், நாளைய திருப்பில. இன்னைக்கு லைட்டா ஒரு வித்தியாசமா இந்த நாள் இனிய நாள். இந்த நாள் இனிய நாள்ல நம்ம என்ன பார்க்க போறோங்கிறது ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு CSKவும் RR மோத போறாங்க. ஆனா அபுதாபிலையும் துபாயிலையும் பார்த்தா மாதிரி புல்லு அப்படியே இவ்வளவு தூரத்துக்கு. ஏன்னா எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா பழைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு துபாயில பால் டபிள்யூ டர்ன் ஆகும், யூ டர்ன் ஆகும்னாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகல. ஏன்னா அப்படிலாம் முதல்ல டோர்னமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணா டோர்னமெண்ட் முடியும் போது ஃபைனல் கிட்ட விக்கெட் திரும்பினே தான் இருக்கும். நம்மளும் சேர்ந்து இப்படி டான்ஸ் ஆடணும் நல்லா ஃபுல்லா ரவுண்டா. அதனால கியூரேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பச்சையா கொடுத்துருக்காங்க. போக போக விக்கெட் இன்னும் நல்லா ஆகும் ஃபிளாட்டா நான் நம்புறேன். நம்ம பார்க்க போற விக்கெட் கண்டிப்பா முழு முகம் அப்படியே பளிச்சுன்னு தெரியற மாதிரி மேல ரிஃப்ளெக்ஷன் அடிக்கும். CSK RR நடுவில் யாருக்கு என்ன ஆக போகுதுன்னு பிரவீனும் பிரசன்னாவும் சொல்லுவாங்க. ஏன்னா அது என்னோட வேலை கிடையாது. போன தடவை பிரவீன் ரிவீட் அடிச்சிட்டீங்க, பிரசன்னாவை கலகிட்டீங்க. 50 ராய்டு 100 உருவமா எடுத்து மேன் ஆஃப் த மேட்ச் ஆயிட்டாரு. சொல்லுங்க, இந்த மேட்ச் என்ன நடக்க போகுது? யார் பெத்த புள்ளையோ என்ன காப்பாத்தின்னு இருக்காருன்ற மாதிரி நான் சொன்ன உடனே 50 ராய்டு பின்னி பெடல் எடுத்திருக்காரு. சோ இந்த மேட்சும் CSK தான் சப்போர்ட். அது ஆஸ் யூஷுவல் எல்லா மேட்சும் CSK. நான் CSK ஆடலன்னா கூட CSK சப்போர்ட் பண்ணேன் இந்த மேட்ச். நேற்று SRH RCB மேட்ச் நடந்து அது கூட CSK சேர் பண்ணி இந்த வந்து வைஸ் வந்து கேக்குறாங்க எதுக்குப்பா CSK இல்ல எது வந்தாலும் CSK தான் சேர். அந்த அளவுக்கு CSK வந்து ஊறி போயிடுச்சு. என்ன ஆகும்னா பிரவீன், பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து கடைசியில டைட் ஆகும். அப்ப ஆகும்போது, ஏன்னா நான் கிங்ஸ் 11 பஞ்சாப்ல இருந்திருக்கேன், அப்ப டைட் ஆகும்போது இவன் தோக்கணும்டா அப்பதான் நம்ம போயிடலாம்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முதல் கேம்லயேவா நீங்க RCB SRH மேட்ச்ல CSK சப்போர்ட் பண்ணீங்க? அப்படி என்ன உங்களுக்கு அவசரம்? இல்ல எல்லா மேட்ச்லயும் CSK தான் சப்போர்ட் நமக்கு. அதனால அது போன மேட்ச் ஃபுட்பால் மேட்ச் கூட CSK சப்போர்ட் பண்ற அளவுக்கு போயிட்டேன் நானு. சோ பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் ஸ்பெசிபிக்கா வந்து நம்ம வேட்டையாடு விளையாடு செக்மெண்ட்ல பாத்துருவோம். இப்ப ஸ்லெட்ஜிங் டைம். போன தடவை அவரை போட்டு முக்கி எடுத்திருக்கீங்க. இப்ப என்ன சொல்ல போறாரு பிரசன்னா? என்னப்பா நீ கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ங்கிற ஒரு காமிக்ஸ்தான் எக்ஸ்பர்ட், அவர் வந்து உன்னை பின்னிட்டாரு போன எபிசோட்ல. எப்படி ஃபீல் பண்ற? வாங்கின அடி கொஞ்சம் பலமா தான் இருந்தது. இப்ப அதனால பார்த்தா லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அழகு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வாங்கின அடி வந்து எப்படி திருப்பி கொடுக்கறதுன்னு பார்ப்போம். அட்லீஸ்ட் திருப்பி கொடுக்க முடியலன்னா பிளாக்காவது பண்ணுவோம். இப்ப எனக்கு சப்போர்ட் பண்ற டீம் நீங்க பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் பிளாக் பண்ற நிலைமையில தான் இருக்கு. ஜோஸ் பட்லர் கிடையாது, பென் ஸ்டோக்ஸ் கிடையாது, கொஞ்சம் உடஞ்ச பிராக்சர்ட் இதுவா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நான் பிளாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல போக தயாரா இருக்கோம். வேட்டையாட விளையாட செக்மெண்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆனா ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாங்கின கடனை கொடுப்பாரோ இல்லையா பிரசன்னா, வாங்கின அடியை ஞாபகம் வச்சு திருப்பி கொடுத்துருவாரு. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. வேட்டையாடு விளையாடு. போன தடவை டாஸ் வின் பண்ணி பிரவீன் அவரை புட்டின் கொடுத்தாரு. இந்த பிரவீனை பிரஷர்ல போடுவோம். ஏன்னா போன தடவை கரெக்டா அவரு தான் சொன்னாரு. பிரவீன் என்ன நடக்க போகுது இன்னைக்கு சொல்லுங்க. சோ பேசிக்கலி பாத்தீங்கன்னா CSK இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு, கான்பிடன்ஸ் அதிகமா இருக்கு இந்த மேட்ச்க்கு அப்புறம். பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் for today's match for CSK is Rajasthan Royals. அவங்களுக்கு அகைன்ஸ்ட் ஆடுறதே பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். ஏன்னா பாத்தீங்கன்னா எல்லாருமே லெஃப்ட் ஹேண்ட்ல ஆட போறாங்க. CSK இருந்தாலும் ஜெயிப்போம். எல்லாருமே லெஃப்ட் ஹேண்ட்ல ஆனா கூட ஜெயிப்போம். அந்த அளவுக்கு ஒரு டீமா இருக்கு. IPL ஆரம்பிச்சு ஸ்டம்ப் நட்ட உடனே ஜெயிச்ச டீமுங்க RR
நீங்க எல்லாரும் லெஃப்ட்ல ஆட போறீங்க, அப்ப என்ன சாம் கரன் லெஃப்ட்ல ஆடுவாரா? இல்ல அப்ப அந்த காலத்துல கீமூல ஜெயிச்சதுல நம்ம வந்து இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உண்மையாவே சொல்லணும்னா எனக்கு ராஜஸ்தான் ராயல் யார் ஆடுறாங்கன்னு தெரியல. சோ அதனால என்ன பண்ணேன், IPL 2020 வெப்சைட்ல போயிட்டு யார் யாரா ராஜஸ்தான் ராயல்ஸ் விளையாடுறாங்கன்னு பார்த்தா 25 பேர் இருந்துச்சு. ஆனா 5 போட்டோ தான் இருந்துச்சு அதுல. அந்த அளவுக்கு யாருன்னே தெரியாத பிளேயர்ஸ் மொத்தவங்க 5 போட்டோ தான் இருந்துச்சு. அந்த 5ல 2 வந்து ஷில்பா ஷெட்டி, ஷமிதா ஷெட்டி. சோ எதுவுமே தெரியாத ஒரு டீமு கூட வந்து எப்படிதான் CSK வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல ஆடி ஈஸியா ஜெயிச்சிருவாங்கன்றது என்னோட ப்ரெடிக்ஷன். இன்னொரு ஸ்ட்ராங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் சாம் கரன். அவரு வந்து அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறதே எனக்கு அன்னைக்கு மட்டும் தான் தெரிஞ்சது. பட் அவரை பார்த்தா அப்படி செல்லமா சின்ன பையன் மாதிரி இருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா பின்னிட்டார், நேஷனல் கிரஷ் ஆஃப் லேடிஸ் ஆயிட்டாரு அவர். தாய்மார்கள் சப்போர்ட் இருந்தாலே அவர் வந்து யாரா இருந்தாலும் பின்னிடலாம். சோ அது வந்து பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தா இருக்கு இப்போ. அது ஒண்ணு. இன்னொன்னு பிரவீன், நீங்க சொல்றது வச்சு போட்டா தாய்மார்கள் சப்போர்ட் மாதிரி இல்ல, காலேஜ் கோயிங் கேர்ள் சப்போர்ட் மாதிரி இருக்கு. அப்படியா? அவங்களும் தாய்மார்கள் தான், நமக்கு வந்து எல்லாமே தாய்மார்கள் தான். எனக்கு நான் ட்விட்டர்ல பாக்குற லேடிஸ் அக்கௌண்ட் ஃபுல்லா திஸ் இஸ் மை கிரஷ் ஹார்ட் சிம்பிளா போட்டு தாக்கிட்டாங்க கரண். அவரே எதிர்பார்த்துக்க மாட்டாரு, நம்மளா இருக்காரா அப்படி. அந்த அளவுக்கு வந்து எனக்கு எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் இருந்துச்சு. அவர் வந்து பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி பின்னிட்டாரு. அது ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட். இன்னொரு ஸ்ட்ராங் பாயிண்ட் வந்து கன்ஃபியூஷன். CSKயோட ஸ்ட்ரென்த்தே அந்த கன்ஃபியூஷன். ஏன்னா தோனி இருக்கும் போது மிடில் ஆர்டரே கிடையாது. யார் வேணா மிடில் ஆர்டர் வரலாம், ஃபிக்ஸ்ட் ஆர்டரே கிடையாது. யார் மிடில் ஆர்டரே கிடையாது எக்ஸப்ட் லுங்கி நிக்கிற எல்லாருமே பேட்ஸ்மேன். பாத்தீங்கன்னா 10 பேட்ஸ்மேன் இருக்காங்க, 10 பேருமே ஆடுவாங்க பேட்டிங். ஆனா RRக்கு அகைன்ஸ்டா லுங்கி நிக்கிறியா பிஞ்ச் ஹிட்டரா மேல இது பண்ணி கூட ப்ரமோட் பண்ணி கூட அவரும் அடிக்கலாம். சோ எதுவுமே ஃபிக்ஸ்ட் ஆர்டர் கிடையாது, கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஒண்ணு, அதாவது விஜய் படத்துல ஒரு டயலாக் வரும், எதுல வேணா ஆடலாம்டா, நீ எதோடனாலும் ஆடலாம், ஆனா ஆணவத்துல மட்டும் ஆடாத மச்சி அப்படின்னு. ஜெயிச்சதுல ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கு. தில்லானா மோகனாம்பாள் படத்துல அந்த ட்ரெயின் சீன்ல ஆடுற மாதிரி ஆடுறாரு பிரவீன். என்ன பிரசன்னா, வேட்டையாட விளையாடுற ரவுண்ட் இருக்கா இல்லையா, இல்ல அவருதான் வின்னரா? இப்ப நீங்க தில்லானா மோகனாம்பாள் இது சொன்ன உடனே பிரவீன் சார் ஒன்னே ஒண்ணு சொல்ல விரும்புறேன், கொஞ்சம் பார்த்து ஊதுங்க கோபால். அதனால இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி கொடுத்தேன்னா, லாஸ்ட் டைம் பிரவீன் வந்து என்கிட்ட என்ன சொன்னாரு, இந்த ராய்டு ரிட்டையர்மெண்ட் சொல்லி ஒளிச்சு வச்சு இறக்கி வச்சு பதக்கி. நான் உனக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன், ஒதுக்கி வைக்கல, ஒளிச்சு வச்சிருக்கோம். அதுதான் சொன்னேன், ஒளிச்சு வைக்கிறது. சோ இப்ப அவர் என்ன சொன்னாரு, IPL T20 வெப்சைட்ல போயிட்டு பார்த்தா ஷமிதா ஷெட்டி, ஷில்பா ஷெட்டி போட்டோ மட்டும் இருக்குன்னாரு. அது வந்து ஒரு டெஸ்பரேட் பிளான். அப்பதான் வந்து உங்களோட அட்டென்ஷன் டைவர்ட் ஆகுங்கிறதுக்காக வேணும்னா யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாதுன்றதுனால போட்டோவை நாங்க பதுக்கி வச்சிருக்கோம். நீங்க ஒளிச்சு வச்ச அந்த ஒரு பிளேயரே உங்களுக்கு இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, மொத்த டீமையுமே ஒளிச்சு வச்சா நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவேன்? யுவர் ஆனர், நீங்க போடுற கேஸுக்கு பேஸே சரியில்லை. ஏன்னா நான் நடந்தது கிரிக்கெட் ரிவ்யூ ஷோ, நீங்க என்ன சினிமா ரிவ்யூ பண்ணுவீங்க? ஓகே, என்ன கன்ஃபியூஸ் பண்ணி என்ன ஆக போகுது டீமுக்குன்றது எனக்கு தெரியும். சரி, இந்த வாரம் பாத்தீங்கன்னா இந்த பட வரிசைகள்ல 5ஆம் நம்பரை பிடிக்கக்கூடிய படம், சாரி இது சினிமா ரிவ்யூல சொல்லுப்பா. இப்ப உங்களுக்கு ஒரு நம்பர்ஸ் கொடுக்க விரும்புறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க இந்த ஷார்ஜா சொன்னீங்க, முகத்தை பார்த்திடும் கண்ணாடின்ற மாதிரி. அதை நீங்க சொல்றது ரொம்ப பர்ஃபெக்ட். உங்க மூஞ்சியை பாத்தீங்கன்னா நீங்க வந்து மேக்கப் போடுறது கரெக்டா இருக்கும், அந்த மாதிரி பிச்சு பளபளன்னு இருக்கும் நீங்க டக் அவுட்ல இருந்து உட்காந்தாலும். பட் ஷார்ஜா பாத்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த கிட்டத்தட்ட டெல்லி கிரவுண்ட் மாதிரி இருக்கும். அந்த ஃபீல்ட செட் பண்ண முடியாது, பாயிண்ட்ல நின்னா எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சின்ன கிரவுண்டுங்கிறதுனால பால் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லா விக்கெட் ஸ்கிட் ஆகி ஒரு நிறைய டாட் பால்ஸ் நிறைய ஒரு ஷார்ஜா கிரவுண்ட்ல. நீங்க நம்பர் ஆஃப் பவுண்டரிஸ் பாத்தீங்கன்னா இன்னொரு ஜாஸ்தி. ஷேன் வாட்சன் வந்து 2019 PSL இஸ் த ஹையஸ்ட் ரன் கெட்டர் ஃபார் ஹிஸ் டீம் Quetta Gladiators. ப்ரீவியஸ் இயர்ல 2018 இஸ் த 4th ஹையஸ்ட் ரன் கெட்டர் ஃபார் Quetta Gladiators. ஸோ அந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா 749 runs at average of 40. ஆனால் அந்த ஷார்ஜால நீங்க பாத்தீங்கன்னா such a influential player like him, he has only scored 180 odd runs in 8 matches with an average of 23 with a low strike rate of 118 and 2-0 ஒரே ஒரு 50 தான் அடிச்சிருக்காரு. சோ நீங்க பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட் எப்படி உடைச்சாதான் கட்டடத்தை எப்படி உடைக்குதுன்னு பார்க்க முடியும். இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா விஜய் ஒரு மாதிரி பிரஷர்ல வருவாரு. சோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஷார்ஜால என்னன்னா பவர் பிளேல எப்படி எக்குறீங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில வரும்போது திருப்பியும் இவர் சொல்ற மாதிரி சாதாரண ராய்டு வந்து சந்திரமுகியா நின்று 50 ராய்டுவா ஆடினாதான் இவர் சொல்றது நடக்கும்.
அதை கவுண்டர் பண்றதுக்கு எங்களுக்கு நிறைய சிங்க குட்டிகள் இருக்கு. ஸ்ரேயாஸ் கோபால் நிறைய இருக்காங்க. அங்கேயே உன்னை ஸ்டாப் பண்றேன். உன்னை கேக்குறோம்னா நீ யாருடா மகேஷ் சொல்ல மாட்டேப்ப, யாருடா மகேஷ் அப்படின்னு சொல்லுவ போல ப்ளூரல்ல. யாரெல்லாம் மகேஷ் பாப்பா மாமி நீ விட்டா விட்டு பாட்டு பாடினே இருப்ப. இந்த ரவுண்ட் கம்ஸ் டு an end. அப்ப அடுத்த ரவுண்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. யாருடா மகேஷ், பிரசன்னாக்கு மட்டும் மகேஷ். ஓகே ரைட், போயிடலாம். அப்ப யாருடா மகேஷ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பிரசன்னாவே கேட்டுருவோம். ஃபுல்லா டீடைலா கொடுத்தாரு ஸ்டாட்ஸ். பிரசன்னா, யாரு உங்க மகேஷ்? எத்தனை மகேஷ் இருக்காங்க டீம்ல சொல்லுங்க. எனக்கு இப்ப அவர் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எங்களுக்கு 11 பேர் தான் மகேஷ்னு சொல்லுவேன். நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துறேன். நீங்க எல்லா மகேஷ் பேரையும் சொல்லுங்க. ஆனா கடைசியில ஒரே ஒரு ஆள் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இல்ல ஒரே ஒரு மகேஷ் தான் சொல்ல போறேன். அது எங்களோட தலைவர் ஸ்டீவன் ஸ்மித். சோ அவர் எப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பவர் ஹிட்டர்னு அவர் சொல்ல மாட்டேன். ஆனா பியூட்டிஃபுல்லா ஷார்ஜான் கிடையாது, யுஏஇல பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நான் சொன்னது இந்த மிடில் ஓவர்ஸ் நீங்க எவ்வளவு அழகா எடுத்துட்டு போறீங்க. தட் செட்ஸ் தி பேஸ் ஃபார் இந்த டெத் ஓவர்ஸ். இந்த 3 மேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னாலும் that is the most important thing. Chennai didn't lose a single wicket in the middle overs, even though they stumbled in power play. Still they got through the line because they had the wickets in hand to blast, whereas Mumbai lost lot of wickets. அப்படி பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்டீவ் ஸ்மித் இஸ் கோயிங் டு பி தி கீ பேட்டிங் அட் நம்பர் 3, particularly இப்ப ஜாஸ் பட்லர் இல்ல பென் ஸ்டோக்ஸ் இல்ல. ஆனால் the responsibility factor பாத்தீங்கன்னா even when he's played for Australia in all formats of the game, he is someone who is going to steer the game. So என்னோட மகேஷ் ஸ்டீவன் ஸ்மித். அதாவது மேஜர் சுந்தரராஜன் பாஷையில சொல்லணும்னா we have got ஸ்டீவன் ஸ்மித் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம யாருடா மகேஷ்ல பிரவீனை கேட்க வேண்டிய நேரம் வந்துச்சு. பிரவீன் எந்த டீம்னு தெரியும், ஜெர்சியே போட்டு வந்திருக்காரு. இன்ஃபேக்ட் நேத்து மேட்ச்ல ஆர்சிபி கேம்ல கூட அவர் சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணிருக்காரு. பிரவீன் சொல்லிடுங்க, யாருடா மகேஷ்? இன்னைக்கு ஆட போற மேட்ச்ல அதாவது பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அதாவது முன்னாடி நல்லா ஆடினவங்க இப்ப நல்லா ஆட மாட்டாங்க அந்த மாதிரி. சோ எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஃபுல்லா போக்கஸ்டா நம்பத்தி ராயுடு தான் இருக்கும். அவர் நல்லா ஆடுவாரா? ஆட மாட்டாரு. வேணும்ட்டே தான் எல்லாமே ஸ்ட்ராட்டஜி. யாருக்கிட்ட அதிகமா ஸ்ட்ராட்டஜி போடலையோ அவங்க நல்லா ஆடுவாங்க. சோ இன்னைக்கு பின்னி பெடல் எடுத்து மேன் ஆஃப் த மேட்ச் ஆட போறது, ஜெயிக்க போறது மிஸ்டர் முரளி விஜய். அவரு யாருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா பிரவீன், இந்த இடத்துல நான் குறுக்க வந்து ஆகணும். நீங்க இன்ஜினியர், பிரசன்னா இன்ஜினியர், நான் இன்ஜினியர், யூடியூப் கீழே கமெண்ட் போடுறவங்க எல்லாம் இன்ஜினியர், நடந்து போயிட்டு இருக்கிற 2ல ஒருத்தர் இன்ஜினியர். அவங்க கிட்ட எல்லாம் எப்படின்னா நம்ம எல்லாம் படிச்சுட்டு போவோம். படிச்சுட்டு போன உடனே யூனிவர்சிட்டிக்காரன் என்ன பண்ணுவான், இந்த வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சிலபஸ்ல இல்லாத கேள்வியை கேட்டு குத்தி விட்டு போயிடுவான். அந்த மாதிரி இருக்கு. அவங்க இன்னொரு டீம் எல்லாரையும் படிச்சுன்னு வருவாங்களாம். அவங்க படிக்காத ஒரு ஆளா இவங்க ஜெயிக்க வச்சிருவாங்களாம். சரி ஓகே, எனிவே நம்பர் தான், விஜய் தானே அடிச்சு போட்டோம். கரெக்ட் தான், நல்ல பிளேயர் வேற. ஏன்னா நிறைய பேர் அவரு டீம்ல 11ல இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் தல தோனி அப்படி கிடையாது. அவர் வின்னிங் காம்போ மாத்த மாட்டார். சோ கண்டிப்பா யாருடா மகேஷ் முரளி வி ஜெய். ஓகே, முரளி வி ஜெய் அப்படின்னு இருக்காரு. அவரு ஸ்டீவன் ஸ்மித் இருக்காரு. we have got ஸ்டீவன் ஸ்மித் அப்படின்னு சொல்லி யாருடா மகேஷ் ரவுண்ட முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அப்ப அடுத்து என்ன பாத்திர வேண்டியதான், ஆயுதம் செய்வோம் ஃபார் பீஸுக்கு பதிலா ஆயுதம் செய்வோம் ஃபார் விக்டரி அப்படின்ற 2 பேர் வந்திருக்காங்க. அடுத்த ரவுண்டுக்குள்ள போக வேண்டிய நேரம் வந்துச்சு. ஆயுதம் செய்வோம்ல இவர் சொல்லியிருக்கிற அவரோட மகேஷ் முரளி விஜய், அவரை எந்த ஆயுதத்தால நீங்க எதிர்கொள்வீங்க பிரசன்னா சொல்லுங்க. முதல்ல முரளி விஜய்ன்னு சொல்லிட்டாரு, அதுக்கு ஒரு இது சொல்லிடுறேன். கப்பு முக்கியம் பிகில. எனக்கு வேண்டிய முக்கியமான ஆயுதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்படாஸ்ல பிறந்து வளர்ந்து இங்கிலாந்து வேர்ல்டு கப்ல சூப்பர் ஓவரை போட்டு ஜெயிச்ச ஜோஃப்ரா ஆர்ச்சர். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பாத்தீங்கன்னா அவர் ஆஃப் த விக்கெட் கண்டிப்பா ஷார்ஜர் சீம் ஆகும். சோ முரளி விஜய் பாத்தீங்கன்னா நிறைய இஸ் மோர் ஆஃப் எல்பிடபிள் கேண்டிடேட். அது நீங்களே பாத்துருப்பீங்க, தமிழ்நாடுல நிறைய ஆடிருப்பீங்க. அந்த ஜோஃப்ரா ஆர்ச்சர் 140 km/h இட்ஸ் கோயிங் டு பி a real thing. சோ நாங்க என்ன பண்ண போறோம்னா அந்த முரளி விஜய் இந்த கப்பு முக்கியம் பிகிலு அப்படிங்கறத எந்த ஆயுதத்தை எடுத்து உடப்போம்னா அது ஜோஃப்ரா ஆர்ச்சர். ரைட், விஜய் இப்படியாவது அடிச்சிரு மச்சான், ஓவரா பேசுறாரு இந்த அனலிஸ்ட். ரைட், நம்ம அப்போ அடுத்து கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. பிரவீன், ஆயுதம் செய்வோம்ல நீங்க யார வைக்க போறீங்க? we have got ஸ்டீவன் ஸ்மித். எங்களுக்கு ஸ்டீவன் ஸ்மித் இருக்காரு. அவர் எந்த ஆயுதத்தால முறியடிக்க போறீங்க? அதாவது அவர் ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட். இது ஆர்ச்சர் அம்புதான் விட முடியும். ஆனால் மகாபாரத்ல வர மாதிரி நாங்க எதிரில ஒரு அம்பு விட்டு தாக்குவோம். சோ அப்படி இடிச்சுன்னு விழும், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் ஸ்டீவன் ஸ்மித்தை எப்படி அட்டாக் பண்ணுவோம்னா எங்க கிட்ட இருக்க ஆயுதம் ஆஸ் யூஷுவல் தோனி தான், அந்த கன்னு தான். பட் அதுல இருந்து வர புல்லட் ரவீந்திர ஜடேஜா. அவரு போன மேட்ச் நல்லா ஆடல அப்படின்னு சொல்லலாம், அதுக்கு முன் மேட்ச் நல்லா ஆடலன்னு சொல்லலாம். ஆனா ஜியோ ஆட்ல எவ்வளவு சூப்பரா ஆடி இருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும்.
சூப்பரா டான்ஸ் ஆடி இருக்காரு. 2 விக்கெட் எடுத்து பின்னி இருக்காரு, ஃபாஃப கரெக்டா பவுண்டரியில நிக்க வச்சு. அது கரெக்ட். பட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவர் முன்னாடியே பிஞ்ச் ஹிட்டரா இறக்கி விட்டாங்க, ஒரு இது செட் ஆகல. பட் ஆனா இந்த தடவை அவர்தான் ஸ்டீவன் ஸ்மித் விக்கெட்டை எடுக்க போறார். ஓகே, அப்ப ஆயுதம் செய்வோம் ரவுண்டோட முடிவுக்கு வந்துட்டோம். என்ன பொறுத்த வரைக்கும் இன்னியோட ப்ரிவியூ ஷோ பயங்கரமா போச்சு. கிரிக்கெட் பேசணுமோ இல்லையோ, கந்தன் கருணை படம் பார்த்தா மாதிரியே இருந்தது எனக்கு. இவங்க 2 பேர்ல போன தடவை 1-0 லீட்ல பிரவீன் போயிட்டார். 50 ராய்டுவா 100 ராய்டுவா உருவெடுக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி 51 52 இல்லங்க 70 ரன் அடிக்க வச்சிட்டாரு. இந்த தடவை ஸ்டீவன் ஸ்மித்த பிரசன்னா பிக் பண்ணிருக்காரு. நம்ம பிரவீன் வந்து முரளி விஜய் பிகிலு கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன நடக்க போகுது, யார் யாரா அடுத்த எபிசோட்ல ஸ்லெட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நீங்க இன்னியோட மேட்சை பார்க்கணும். CSK RR ஷார்ஜால மோதுறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஷோவை பாருங்க, பார்த்துட்டு இதுல யார ஸ்லெட்ஜிங் பண்ணலாம் நீங்க முடிவு பண்ணி யூடியூப் கமெண்ட்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ so much for joining the show. Hello Dubaiahh, இந்த நாள் இனிய நாள். This is Ashwin and do like, share and subscribe to my YouTube channel.